தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, கொடைக்கானலில் இருக்கிற மோயர் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மோயர் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, 1929ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிஜம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கான ஒரு பாதையை வந்து சர் தாமஸ் மோயர் அப்படின்றவர் போட்டதுனால அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இந்த கொடைக்கானல் பெரிஜம் ஏரியை இணைக்கிற ஒரு அற்புதமான இடம், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து நீங்கள் கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மிகச்சிறந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் படம் எடுத்திங்கன்னா அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு இடம். திடீர்னு வந்து அந்த பனிமூட்டங்கள், மேகக்கூட்டங்கள் வந்து செல்றதுனால திடீர்னு காட்சிகள் மறையும், திடீர்னு காட்சிகள் தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். இது வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த பில்லர் பாறையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அதனால் நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா குடும்பத்தோட இந்த இடத்துக்கு வர மறந்துடாதீங்க. மேலும் வந்து இந்த மேலே இருக்கிற வியூ பாயிண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானலோட அழகை வந்து பிரம்மாண்டத்தை வந்து நீங்கள் ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுப்பதற்கு இது ஒரு அற்புதமான இடம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் நீங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக செலவிடக்கூடிய ஒரு சிறந்த இடம். இங்கே சாப்பிடுவதற்கு நிறைய உணவு வகைகளும் கிடைக்கும் இந்த இடத்துல. அதனால் கொடைக்கானல் வரவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக இந்த இடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிடிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.